மார்க்கோ ஆக்டர் உன்னி முகுந்தன் நடிப்பில் லாஸ்டா தியேட்டரில் வெளிவந்த ஒரு பயங்கரமான பயங்கரமான வயலன்ஸ். ஐ மீன் வயலன்ஸ்க்கு இந்த படத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்தியன் சினிமாவுடைய உச்சம் அப்படின்னா அது இந்த மார்க்கோ மட்டும்தான். இதயம் பலவீனமானவங்க, 18 வயசு கீழே இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அந்த அளவுக்கு ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு வாந்தி எடுக்காத குறை தான். அந்த அளவுக்கு பயங்கரமாக எல்லாரையும் கொலை பண்ணுவாங்க. ஏன்டா போதும்டா அவனை கொஞ்சம் நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரிலாம். ஐயோ டேரக்டர் சரியான சைக்கோவாக இருப்போம் போலயே அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மலையாள திரைப்படம், ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். மலையாள இண்டஸ்ட்ரியிலிருந்து இப்படி ஒரு படமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த படம் வெளிவந்து ஹிட் ஆயிடுச்சு. தமிழுமே டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. இங்கேயும் செம்ம ஹிட்டு. 130 கோடிக்கு மேலே வேர்ல்டு வைடு வசூல் வந்திருக்கேன். ஒரு ஆர் ரேட்டட் திரைப்படம், ஒரு மலையாள திரைப்படம் ஏ சர்டிஃபிகேட்டில் வெளிவந்து இவ்வளோ பெரிய வசூல் அப்படின்றது மார்க்கோ மட்டும்தான். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸை அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க. மார்க்கோ 2 ஆன் ஆயிடுச்சு. மார்க்கோ 2 மட்டும் இல்லாமல் மார்க்கோ 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸை இப்போதைக்கு நம்ம உன்னி முகுந்தன் கண்டினியூ பண்ண போகிறாராமா. அதையுமே அவர் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்னதான் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகியிருந்தாலும் இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் அப்படின்றது ஓப்பனாகவே இருந்தது. யாரும் வாங்கவே இல்லை. பிஃபோர் ரிலீஸ் ஐ மீன் படம் வெளிவரதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ரைட்ஸை ரொம்பவே கம்மியாக கேட்டாங்க. அதனால் யாரும் அந்த ரைட்ஸை வாங்கலை. அதனால் ஐ மீன் அந்த ரைட்ஸை யாருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் தரப்பில் கொடுக்கல. ஆஃப்டர் ரிலீஸ் மிகப்பெரிய வேலை வாங்குறதுக்கே ரெடியாக இருக்காங்க. இப்போ ப்ரொடக்ஷன் தரப்பில் யாருக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபைனலாக இந்த ஓடிடி ரைட்ஸை சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம சோனி லைவ் வாங்கிட்டாங்களாமா. கூடிய விரைவில் இந்த மார்க்கோ திரைப்படம் சோனி லைவில் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ட்ரீம் ஆக போகுது. நம்ம சோனி லைவ் நான் கொஞ்சம் சென்சார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சென்சார் பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் படம் என்ன இருந்ததோ ஒரு எக்ஸ்டெண்டட் கட்டாக இந்த படத்தை கொண்டு வந்தால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒன்று மார்க்கோ திரைப்படம் கூடிய விரைவில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சோனி லைவில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ சோனி லைவில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.